குமரேசா, உன் நட்பு கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருவோம்டா. ஆனால் நீ நேற்று செலவு பண்ண பாரு பா, சூப்பரா. நீ இந்த விஷயத்தில் ரொம்ப கிரேட்ரா. நீ ஏன்டா இப்படி அளந்து விட்றீங்க? சும்மா ஒரு அளவுக்கு பேசுங்கடா. என்னத்தை அளந்து விட்டோம்? நீ செலவழிக்கிறது தானே மாப்பிள்ளை சொல்கிறான். நேற்று நீ தானே செலவழிச்ச, இன்றைக்கி நீ தான் செலவழிக்க போகிற. எங்களை என்ன திராட்டில் விட்டுற போகிற? ஒன்றும் இல்லடா டேய் மாப்பிள. என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. இந்த சாவியை கொடுங்க சார். டேய் ஒன்றும் இல்லடா மாப்பிள. டேய் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றிம்மா. நல்ல நேரம்டா, சாமி போல வந்து காப்பாத்தினாடா. சாமி, வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் அப்பா சீக்கிரம் லீவுக்கு திரும்பி வரணும் சாமி. பிள்ளையாரப்பா, நீதாப்பா என் குடும்பத்தை காப்பாற்றணும். என்னம்மா சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஊரில் இருக்க அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டேன் தாத்தா. நானும் அத்தம்மா வேண்டிக்கிட்டேன், சீக்கிரமாக உங்கள் அப்பா வரணும் அப்படின்னு. கவலையே படாதம்மா, உங்கள் அப்பா சீக்கிரமாக வந்துடுவார். எல்லாத்தையும் நல்லா காப்பாத்துப்பா. ஐயோ இவன் தொல்லை வர தாங்க முடியல. சரியா கடவுளே. ஏய் ஸோ எப்பா டிவி எந்த சவுண்டு வச்சிருக்கானே. ஸோ கணா காண்டுக்கிட்டு இருக்கானா மாப்பிள்ள? ஏய் மாப்பிள்ள, என்னடா அது டிவி போட்டு இந்த சவுண்ட் வச்சுட்டு இருக்கிற? தலை எழுத்துடா. போமாம் சார், என் ஃபீலிங் உனக்கு எங்கே புரிய போகுது? ஏய் செல்லாயி, ஏண்டி கூப்பிடுற என்ன காது கேட்கலையா? ஏண்டி ஒன்னதாண்டி செல்லாயி. ஏமா மோட்டர் படம் தச்சிட்டு இருக்கற? மறந்துட்டேம்மா. நினைப்ப எங்கடி வச்சிருக்கிற? அடே ஏன் காசு தரமாட்டேனா? நானு அப்படி என்ன பண்ணிட்டு நானு 100 ரூபா தானே. மாப்பிள்ள வந்துட்டான் பாரு. மாப்பிள்ள கிழவிக்கு ஒரு 100 ரூபாய் தூக்கி ஏறி மாப்பிள்ள. என்ன பாட்டி, எவ்வளோ? 100 ரூபா தான் தரணும் மாப்பிள்ள. ஆமாம் சார், 100 ரூபாயே கடமை புட்டி கொடுத்துரு மாப்பிள்ள. ஃபஸ்ட்டு இந்த கிழவி சாவகாசமே வேண்டாம். பார்த்து கொடுத்துரு, காசு கொடுத்துரு ஃபஸ்ட். இந்த பாட்டி மானத்தை வாங்கணும்னே இப்படி கிழவி, நாளைக்கு நீ கடை வச்சிருக்க நான் பார்க்குறேன். இரு உனைய வச்சுக்கிறேன் நான். இருக்கட்டும் மாப்பிள்ள. இந்த கிழவி என்கிட்ட வந்து காசு கேட்டு நாங்களாம் நேராக தான் நிற்கிறேன் மாப்பிள்ள. எதுக்கு இவங்கெல்லாம் இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க வேடிக்கை? இவனுங்க எல்லாம் ஒரு ஆளுங்க வந்து இங்கே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு இது கிடையாது. எதுவுமே ஒன்றும் கிடையாது. நீ போயிட்டே இரு. இவனுக்கு கிடக்குறாங்க அந்த ஆளுங்க போலாமா? இவனுக்கு என்ன தெரியும் நெசனியே? ஒரு நிமிஷம் பின்னாடி 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 வா அப்படின்னு இருக்கு. யார் இது?
தனியாக வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தெரியுது. முன்னாடி போய் கொஞ்சம் முகத்தை பார்க்கலாம். ஏய் பார்த்து, என்னது செலுத்துக்கிறா? மூஞ்சி முகரையும் பாரு. நல்லா தானே இருக்கேன். பெரிய மன்மதன் நினப்பு. சொன்னாலும் சொல்லணும் மன்மதன் தாண்டி. அடிவான்மதி என் பார்வதி, காதலி கண் பாரடி, அடிவான்மதி என் பார்வதி, காதலி கண் பாரடி, தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா, அடி பார்வதி என் பார்வதி. பாரு பாரு என்றேன் பார்த்தால் ஆகாதா, பாடும் பாடல் அங்கே கேட்காதா, அடிவான்மதி என் பார்வதி. டேய் நில்றா, இதான் இந்த பேய் பங்களாவா? உள்ள போய் பார்க்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் பேய் பங்களா போய் பார்க்க போகிறோம். என்னது பேய் பங்களாவை பார்க்க போறீங்களா? நானே ஒரு தடவை உள்ள போய் பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். நீ உள்ள போய் பார்க்க போறியா? நாங்கள் உள்ள போய் பார்க்க போகிறோம். என்ன டேய் விட்டானா? டேய் மாமா, உள்ளக்க பேய் பிசாசு இருக்குன்னு பயமுடுறியா? நான் உள்ள போயிட்டு வரேன். 100 ரூபா பந்தயம், நீ தரையா? என்னது பந்தயமா? ஆமா பந்தயம் தான். டேய் போடா, நானே அங்கே போக முடியாமல் வந்துட்டேன். நீ என்னடா பந்தயம் கட்டுற? நீ காசு எடுத்து போய் நான் உள்ள போயிட்டு வரேன். தம்பி இங்கே இரு. டேய் போகாதடா. உள்ள போய் பார்க்கலாமா வேணாமா? போய் பார்ப்போம். என்ன பையன் இவ்வளோ தைரியமாக போயிருக்கான்? வந்து காசை நம்மகிட்ட வந்து பிடிக்கிறோனோ? மாமா நான் உள்ள போயிட்டு வந்துட்டேல, 100 ரூபா கொடு. கொடுக்க முடியாடா. கொடுக்கலாட்டி மண்டியா உடைப்பேன். எங்க இந்த கல்லு? என்னடா காசு புறா கையில்? அப்படி வா வலிக்கு. 100 ரூபாய் பிடிக்கிட்டானே. வாடா தம்பி போடா. டேய் மாப்பிள்ள வாட ஒரு கை போடுறான். நான் வரல, நீ விளையாடுங்க. என்ன கிரி உன் மாப்பிள்ள வர மாட்டேங்கிறான்? அவன் வரலன்னா வீடு போடு, நம்ம விளையாடுவோம். இப்போ அவ எங்கே இருப்பா? உன் பார்வையில் ஓராயிரம், உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. டேய் குமரேசா, டேய் என்ன வர வர போக்கு சரியில்லாமல் போகுது. சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. வெளிநாட்டிலேருந்து உங்கள் அப்பா வந்து கேட்டால் யாரா பதில் சொல்கிறது மாப்பிள்ள?
விடுகிரி, இந்த காலத்து பசங்க சாப்பிட்றதில்ல தூங்குறது இல்லைன்னா ஒரே காரணம், மாப்பிள்ளை யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு இருக்கும். உண்மையா கிரி, மாப்பிள்ளை யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறப்பல அது யாருன்னு கேட்டு பார்த்து சேர்த்து வை. ஏன் அப்படியா? லவ் பண்ணுறியா? சொல்லு, சேர்த்து வச்சிருவோம். மாமா கிண்டல் பண்ணாத மாமா. ஏன் மாமா நீ வேற? ஓ, அதுதான் விஷயம். ஓ மாப்பிள்ளை சத்தியமாக லவ்வில் விழுந்துட்டான். வண்டி நிப்பாட்டு, எடுத்துற. ஏய் வெளிவடா. ஏய் வண்டிக்குள்ள படுத்துட்டு வெளிவா. ஏய் உன்னத்தையா வெளிவையா, வெளிவையா. சரியான அலியா, அரைப்படி ஒழுக்கமா இருந்துட்டு என்ன வேலை செஞ்சிருக்க? கடியில படுத்ததுக்கே நீ இப்படி சொல்றீங்க. நாங்களாம் லாரிக்கு அடியில படுத்தே கொரட்டை விட்டவங்க. இப்படியே பேசிட்டே இரு, ஒரு நாள்ல ஒரு நாள் ஏறி இறங்க போது பாரு. மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏன் ராசா, மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏன் ராசாத்தி உன்னுடைய மானோட பார்வ மீனோட சேரும், மானோட பார்வ மீனோட சேரும், மாறாம என்ன தொட்டு பேசும், இது மறையாத என்னுடைய பாசம். மதுரா மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. வா வெளிவா, வெளிவா, கல்மேடு 2வது ஸ்டாப்ல இறங்கிக்கோ, இறங்கிக்கோ. யார் இது? நம்ம மாதிரி இருக்கு. அவளே தான். எப்படி பார்க்குறாங்க? ஏய் கண்டக்டர், ஒரு நிமிஷம் வண்டி எடுத்துப்பா. என்ன நாங்களாம் வண்டியில் ஏற மாட்டோமா? ஆட அழகா தான் இருக்கா. இதில் உட்காந்துருக்கான் பாரு, அவனை பார்க்காத, அவன் ரொம்ப மோசமானவன். பக்கத்தில் உள்ளவ என்ன காதை கடிக்கிறா. நீ நல்லா காதை கடித்தங்க. எப்படி பார்க்குறான் பாரு அவன். இத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கான் தெரியுமா? வலிக்கலண்ணே. ஐயோ காலையிலேயே கனவு வருது. அன்பு மனச சொட்டு வச்சுக்கோ, உந்தன் சொந்த மனச கட்டி வச்சுக்கோ, இந்த அன்பு மனச சொட்டு வச்சுக்கோ, உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம்மா. இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம்மா. கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. மொண்டை உடஞ்சிரும் பாரு. ஏன் இப்படி அடிக்கிறாரு? அண்ணே
அண்ணே அண்ணே என்ன எலி சுரண்டுற மாதிரி இருக்கு. அண்ணே நான் உங்களை தொந்தரவு பண்ணாம வரணும்னா நான் ஒன்று சந்தேகம் கேட்பேன். சொல்லையா, என்ன சந்தேகம்? மழை பெய்யறதுனால தவளை கத்துதானே, இல்ல தவளை கத்துறதுனால மழை பெய்யுதா? என்ன சொன்ன? மழையே பெய்யறதுல சந்தேகமா? மழை பெய்யட்டும், குளத்துல கொண்டு போய் தள்ளி விடுறேன். ஒம்பனூர் நீ பாரு தங்கம். உம்மா உன்னை நான் ஏன் இன்னைக்கு சந்திக்கணும்னு சொன்னேன்னா, ஏன்? ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட என் மனசில் உள்ளதை அப்படியே பட்டுன்னு போட்டு உடச்சலான் இருக்கேன். என்ன சொல்ற? நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. நீ என்னைக்கு என் உயிரை காப்பாற்றினியோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட்டுன்னு போட்டு உடைச்சிருவேன்னு சொன்ன? அப்போது போட்டு உடச்சிருவேன். ஐ லவ் யூ. போடா. டேய் மாப்ள, டேய் என்னடா ஆச்சு? எல்லாம் பாத்துட்டு வர்றாங்க. டேய் டேய் மாப்ள, டேய் டேய் சொல்லால உசிரெடுத்து வச்சிக்கிட்டால என்ன தின்னாடா ஆனா அப்படியே போ அரசு ஆனா வச்சி தந்துச்சு என்ன கொண்டாடா கொட்ட காட்டுற கட்டி மழை யாரும் ஓடுறத பாட வட்டா முச்சிடா சட்டையில ஒட்டிக்கிச்சு வட்டாசு போற. என்ன குமரேசா, எப்ப பார்த்தாலும் இப்ப ஏன் பின்னாடியே சுத்துற? உன் பின்னாடி சுத்தாமல் பின்ன யார் பின்னாடி சுற்ற சொல்கிற? இப்போலாம் நான் பசங்க கூடயும் சேரதில்லை தெரியுமா? அப்படியா? எப்போ நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து நைட்டில் படுத்தா தூக்கம் வரதில்லை. எப்பவுமே உன் நினைப்பாக தான் இருக்கேன். நம்மால் இன்னொருத்தம் கூட போகிற மாதிரி தெரியுது. கண்ணாடி போட்டாலும் அந்த மாதிரி பாக்குறான் பாரு. நான் பாட்டுக்கு இவ்வளோ சொல்லிட்டு வரேன், உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலையும் காணும். என்ன குமரேசா சொன்ன? என்னது? என்ன சொன்னேன்? இன்னைக்குன்னு பார்த்து வண்டி லைட் எரிய மாட்டேங்குது. வாங்க வாங்க, பார்த்தாங்க. இதோ இதுதான் நான் சொன்ன பங்களா. பரவாயில்ல, பங்களா நல்லா தானே இருக்கு. உள்ள போய் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நல்லா தயா இருக்கு. ஒரு நாள் தங்கி பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். பார்த்துருவோம், தங்கி பார்த்துட்டா போச்சு. சரி வரவா? சந்தோஷமா போயிட்டாங்க. வாப்பில போவான். கடவுளே, முதல்ல ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் அவங்கள காப்பாற்றணும். மாட்டுத்தாவணி மூர்த்தி, சென்டிமெண்ட்டுக்கெலாம் இடமே கிடையாது. காசு வாங்கியாச்சுல, கிளம்பிட்டு நல்லா இருந்தா என்ன, நாளைக்கு பார்க்கலாம். என்ன செல்லாயே, வந்ததுலேருந்து எதுவும் பேசாமல் அமைதியே இருக்கு. ஏதாவது பேசு. குமரேசா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், செய்வியா? என்ன இப்படி கேட்ட? உனக்காக என் உசுரை கூட தருவேன். என்ன வேணும் சொல்லு. நிஜமாவா? நிஜமாதான். அப்ப கூட உண்மையாதான் சொல்றியா? உண்மையாதான். என்னாச்சு? என்னத்தை இப்படி தேடுறான்? குமரேசா, 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 ஏன்டா இப்படி பண்ண? குட் மார்னிங் சார். வாயா ஒன்னேத்தே அதிரின்னு வா. சரியான பங்களாயா? நானும் வீட்டில் தங்கியிருக்கேன், அங்கே தங்கியிருக்கேன், எங்கெங்கயோ தங்கியிருக்கியா. சரியான பங்களா, ஒன்றரை சரியான பங்களாயா. நான் இந்த மாதிரி தங்கினதே இல்லையா. இதுக்காண்டியே உனக்கு ஒரு சன்மானம் தரணும்னு நினச்சிருந்தேயா. உண்மையிலே உனக்கு சன்மானம் உண்டு. இனிமேல் எப்போ வந்தாலும் உனக்கு தான் ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் வருவேன். எப்போ வந்தாலும் உனக்கு டச்சில் வச்சுக்கிறேன், சரியா? சரி வாமா போவான். ஏறு ஆட்டோல ஏறு. டிரைவர் வண்டி அடியாயி. ஓகே பாய் சார். இது என்ன கனவா இல்லை நிஜமா? எல்லாரும் காதலுக்காக உயிரை கொடுக்குறேன்னு சும்மா கதை விடுவாங்க. ஆனா என் குமரேசன் நெசமாலுமே எனக்கு உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டான். போன ஜென்மத்துல நான் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கணும் நீ எனக்கு கிடைக்க. நானா உனக்கு அவ்வளோ உயிரா? ஐ லவ் யூ குமரேசா.
வந்ததடி கண்ணே உன் நினைவு என்னை கொல்லுதே பேசும் வார்த்தை அது வீசும் தென்றலென பெண்ணே என் மனதை தொட்டு சென்றதே ஆவும் நினைவுகள் இனிக்கின்றதே ஆனந்த புது வாசல் திறக்கின்றதே காதல் வந்ததடி கண்ணே உன் நினைவு என்னை கொல்லுதே ஓகே நான் வரேன். குமாருடைய இன்னொரு ஹேபிட் கராத்தே விளையாடுறது. இவங்க 4 பேருமே குமாருடைய ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேர் தபசி, இவன் ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்டி. இவன் பேர் மூர்த்தி, இவன் தொழில் கட்ட பஞ்சாயத்து. இவன் இன்ஸ்பெக்டர் பசுபதி. இவன் பேர் மோகன், மார்க்கெட் தலைவராக இருக்கிறான். இவங்க 5 பேரும் வாரத்தில் ஒரு நாள் சேருவாங்க. அன்னைக்கு ஒரே குடி கும்மாளம் தான். என்ன மோகன் அண்ணே செலாய் வரானே? எந்த பொண்ணு? இந்த பொண்ணா? நில்றி, நில்லுங்கிறன்ல. யாரு இந்த பையன்? என்ன விட அவன் பெரிய ஆளா? என்ன தனியா வர பொண்ணு கிட்ட வம்பிக்கிறியா? நான் தாண்டி கேக்குறேன். கொஞ்சம் கொலவே மரியாதையா வழிய விடு. ஏன் கூட கொஞ்சம் நிப்போம். சொன்னா கேளு. மரியாதை கேளு. வாங்குறல்ல. போடா கையை கூட கட்டி விடுற. குமார் விழுந்துட்ட. என்ன இவ்வளவு பலசாலியா இருக்கா? நம்மள மாதிரி கராத்தே பழகிருப்பாளோ? குறுக்கெல்லாம் வலிக்குது. அவள்கிட்ட போய் தள்ளி விடாம அந்த மரகட்ட விட குமாரே, நீ குடிச்சிக்கவே மாட்டாத. குடு குடு. இந்த அடி அடி நீ நல்லா அடி சரக்கு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் செல்லாய் காணுமே. மணி வேறு 5 ஆயிடுச்சு, வருவாளா என்னன்னு தெரியலையே. வந்துட்டான். ஏன் ஒரு மாதிரி வரா? என்னாச்சு உனக்கு? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இன்னும் ஒருத்தன் கையை பிடிச்சி தகராறு பண்றான். வா வந்து என்னன்னு கேளு. என்ன சொல்ற? கையை பிடிச்சிருத்தானா? வண்டியில ஏறு, வா நான் பாத்துக்கிறேன். நம்ம பார் அப்பா, வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மழை வர மாட்டேங்குது. கூட்டிட்டு வந்துட்டேன். டேய் இந்தரா மேல. டேய் இந்தரா. மப்புல இருக்கடா. அவன் அடிக்காதடா. என்னடா அடிக்கிற? அவன் பெரிய மனுஷன். ஆமா பெரிய மனுஷன். அடிக்காத. இன்னொரு வாட்டி வம்பிழுத்து பாருங்க, அப்படியே கச்சேரி. வாடாடே. வாடாடே. ஐயோ ஐயோ அடிச்சுட்டு போறானே. ஐயோ சாஞ்சிட்டீரா மாப்பிள்ள. தலைக்கு மேல வீடு போகுது. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கோச்சுக்க கூடாது. சொல்லுடி, என்ன விஷயம்? உங்க பொண்ணு ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. வரட்டும், இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன். என் மானத்தை கெடுக்குன்னே அவ வந்திருக்காவ. வரட்டும், அவ காலை உடைச்சு போட்டுறேன்.
டேய் சுமாரு சொன்னா கேளு. இங்கே பாரு, அவன் ஊரில் லவ் பண்ணுறான். இன்றைக்கி லவ் பண்ணுறானுங்க, நாளைக்கு தேட்டர் பார்க்குன்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் நாம் காடு மேடு ரோடும் சுற்றிட்டு இருக்கோம். உனக்கு என்னப்பா ஈஸியாக சொல்லிட்டேன். லவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு மட்டுமா கஷ்டம்? எங்களுக்கு தான் கஷ்டம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள்ட்ட சிக்கி சின்ன பண்ண மாறுது. அடையங்கப்பா சொல்லவே முடியாது. என்கிட்ட சிக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமா? ஆமாம். ஓ, உங்களுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நடக்குதா? குமரேசா, நம்ம லவ் பண்ணுற விஷயம் ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரிய போதோ? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. ஓ, அப்படியா விஷயம்? பார்த்துக்கிறேன். ஹலோ மூர்த்தி, எங்கே போன? உன்னை பார்க்க உன் இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சரி, சீக்கிரம் வா. அண்ணே, அங்கே செல்லாயும் குமரேசனும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாண்ணே? என்ன குமரேசனு பொங்க வச்சிடலாமா? இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி குமாரு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு குமாரு, நான் செய்யறேன். உனக்கு நாங்க எல்லாம் கூட இருக்கிறோம்ல. ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், விடு. ஒண்ணு தெரியாத மாதிரி வரா பாரு. ஏண்டி செல்லாயி, ஒன்னதாண்டி கூப்பிட போயிட்டு இருக்கிற, காது கேட்கல? எங்கடி போய் சுத்திட்டு வர? ஏமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எவங்கூடடி ஊரை சுத்திட்டு வர? தெரிஞ்சிருச்சா? என்ன மன்னிச்சிருமா. நான் குமரேசனை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என்கிட்டே சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டி? நீ என்ன கொண்டே போட்டாலும் நான் குமரேசனை தான் கட்டிப்பேன். ஐயோ, இதுக்குதான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் நானு. உங்க அப்பா வெளியில வந்தது என்ன அடி பதில் சொல்வேன்? வயித்துல நெருப்பள்ளி போட்டியடி. அம்மா போடி, எங்கேயாச்சும் போய் கண்காணாத இடத்துல போய் செத்து தொலை போ. செல்லையோட மாமாடா. என்னடா சொல்ற? அவன் எவனா இருந்தா எனக்குடா. போடா முதலியா, போடா. பொனாட்டில போட்டுருவேன். போடா போடானா போடா. செல்லையோட மாமனாடா. ஆமாண்டா, எதுக்கு இப்படி பண்றான்னு தெரியல. லூசுமா இருக்கியா? டேய், கேட்டீங்களா? என்னன்னு தெரியல மச்சான். என்ன காதல் கர்மம்டா. விடுமாப்ல, டென்ஷன் ஆகாதா? உன் பின்னாடி சுத்தாம பின்ன யார் பின்னாடி சுத்த சொல்ற? I love you. 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 I love you.
என் மேலேயே கை வச்சிட்டியான். நான் அவனை விட மாட்டேன்டா. டேய் அவன் என் சட்டையை பிடிச்சிட்டியான். அவனை விட மாட்டேன். சும்மா டென்ஷன் ஆகாதப்பா. அவங்க சின்ன பசங்க, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க. விடு, அப்புறம் பார்த்துக்கலாம், விடு. ஆமாண்ணே, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாதுண்ணே. சாக்கு போக்கு சொல்லாத என்கிட்ட. நான் யாருன்னு அவன்கிட்ட காட்டுவேன். இப்போ என்ன பண்ணணுங்கிற? தூக்கிடுவான் அவனை. அவனை தூக்குனா மட்டும் போதாது, வாழ்க்கையில ஏன்டா அவன்கிட்ட வச்சுட்டு வேதனை படணும். என்கிட்ட சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிறேன், விடு. சொல்றா சொல்றா, உன்னத்தாண்டா கேட்குறேன். சொல்றா சொல்றா, சீக்கிரம். ஹலோ பின்ஸு, எங்க இருக்கிற? அர்ஜென்ட்டா உன்னை பார்க்கணும். இதை வந்துடுறேன். ஓகே, இருடா, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். எதுக்கு சிலையை அவசரமான சொன்ன? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு குமரேசா. என்ன சொல்ற? என்ன சிலை இப்படி சொல்றா? அவ சொன்ன மாதிரியே ஊரை விட்டு போயிடலாமா? चलाइए चलाइए चलाइए. எங்க போயிட்டா? பெட்ல கடுதாசி. அம்மா என்னை மன்னிச்சிரு. உன் வார்த்தையை தட்டிட்டு போறேன். வேற யார் கூடயும் போல. நான் உசுருக்கு உசுரா காதலிச்ச என் குமரேசன் கூட தான் போறேன். என்னை தேடாத. உன் உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. இப்படிக்கு உன் அன்பு மகிழ்ச்சி எல்லாயும். அடி பாவி, தலையில மண்ணள்ளி போட்டாலே. பின்ஸு, இந்த வீடு தான் குமரேசன் வீடு. வண்டி நிறுத்து. அதான் அவங்கள்ட்ட கேளு. ஓ ஓ, குமரேசன் வீடு தானே இது? குமரேசன் எங்கயா? ஓ, என்ன சொல்ற? என்ன ஒண்ணு கேட்கல. ராம் பாடிட்டு இருக்கிற, வா. சரியான ஆளா இருக்கியா? பஸ் ஸ்டாப்புக்கு போடு. இன்சு உள்ளே இல்லை. இன்சு வண்டி எடு. மவனை நீ எங்கே போனாலும் விட மாட்டான். இன்சு இந்த கடையும் ரெகுலர் கடை தான், நீங்க கேட்கலாம். என்ன மாயாண்டி, நல்லா இருக்கியா? ஏதோ உங்க புண்ணியத்தில் இருக்கானே. 2 டீ போடு. என்ன சுப்பிரமணிய திருப்பதி, எப்படிப்பா இருக்கீங்க? என்ன குமரேசன் இந்த டீ கடைக்கு எதாவது வந்தானா? இல்லையே. நீ எதை பார்த்தியா? நானும் பார்க்கலையே. அவங்கள பற்றி தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லணும்ப்பா. மாயாண்டி கிட்ட சொல்லிடு. சரிண்ணே. சரியா? சரிண்ணே. டீயா போட்டு கட்டி நீயே குடி. எடுன்னு வண்டியா.
ஆண்டிகிட்டே தான் சொல்லிடுறேன். எங்கே போனான்னு தெரியலையே. சிக்காமையா இருக்க போகிறான். கையில் கிடைக்கட்டும் மாவனை, அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அவனை. பிள்ளையாரப்பா, நான் ஒன்று தான் நம்பியிருக்கேன் பிள்ளையாரப்பா. என் பேத்தி பாசமாக வளர்த்தேன். நான் சொல்லாமல் போயிட்டேன். மறுபடியும் என்கிட்டே உங்களுக்கு சேர்த்தணும் பிள்ளையாப்பா. உன்னையே நம்பியிருக்கேன்ப்பா. பேத்தி எங்கே தான் போயிருப்பான்னு தெரியலையே. ஆண்டவா, யோ தாத்தா, உன் பேத்தி செல்லாயி குமரேசங்களை ஓடி போயிட்டாலாமே. தலை இழுத்து சின்ன பையன் கொண்டு நம்மளை கவலைப்படுத்துறேன். இது யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு தெரியல சாமி. என்ன தாத்தா கேட்கறதுக்கு பதில் சொல்லாம போயிடுறீ? ஓடுகாலு பேத்தியை வளர்த்ததுக்கு பேசாமல் நாண்டுக்கிட்டு சாகலாம். அண்ணாச்சி, இந்த மேப் பாருங்க. இந்த ஏக்கரா ஒரு 6 ஏக்கரா ஒரு 70 சென்ட் இருக்குது. இந்த இடத்த வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு, இந்த மினரல் வாட்டர் வைக்கிறதுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பொருத்தமான இடம். இது நமக்கு மனசு பிடிச்சிருக்குது. உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. இந்த இடம் நீங்கள் மினரல் வாட்டர் கம்பெனி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்த நீங்கள் முதல்ல ஓடி போயிட்டாங்க ஐயா. இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க ஐயா. உங்களை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லை. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். டேய், நம்ம ஊர் பொண்ணு கல்யாணம் ஆனாங்கூட போனா தப்பு இல்லை, தப்பான கூட போனா தப்பு. ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா, தவம் இருந்து பெத்த பிள்ளையா. ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட சொல்லிட்டில்ல, ராத்திரிக்குள்ள புள்ள வீடு தேடிடுவா. எறா வண்டியா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஹலோ, நான் கணவி சந்தானம் பேசுறேன். நீ எங்க இருக்க? ஸ்டேஷன்லையா? சரி, ஒன்று நான் பார்க்கணும். வீட்டுக்கு வா. சரி, வா வா. சார், குட் மார்னிங் சார். வணக்கம். ஸ்டேஷன்லேருந்து அவசரமாக வர சொன்னீங்களா சார்? என்ன சார் விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா தான் நீ வர சொன்னேன். சொல்லுங்கள் சார். நம்ம ஊரில் செல்லாங்கிற பொண்ணு காணா போயிருக்கா. அவங்க அம்மாவும் அவங்க தாத்தாவும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த விஷயமா தான் நீ வர சொன்னேன். என்கிட்ட வந்த விஷயத்திலேயே முதல்ல ஒரு விஷயத்தை கூட ஒப்படைக்கிறேன். சீக்கிரம் கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஓகே சார், நல்லது.
யாரு? என்னையா? அண்ணே நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடமும் தேடியாச்சுண்ணே. செல்லாய் கிடைச்சாளா? சுத்துப்பட்டி ஃபுல்லா தேடியாச்சுண்ணே, எங்கேயும் கிடைக்கலண்ணே. அப்படியா? ஓ சுத்தியில சொந்த வந்த வீட்டில் போய் தொலைவுங்க போல. எடு வண்டிய. ஏப்பா வண்டி கொஞ்சம் இருக்கு. பூவெல்லாம் கிடக்குது, வலையில உடஞ்சி கிடக்குது. என்ன எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. என்னமா எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கீங்க? என்னது போனமா? யாருங்க செத்து கிடக்கான்னு தெரியலையே. யாருன்னு தெரியலையே. யார்? செல்லையோட அம்மாவோட தெரியல. ஆமாங்கய்யா, செல்லாயோட அம்மாவே தான். யாருமா முதல்ல பார்த்தது? சரி, முதல்ல போலீஸ் தகவல் கொடுத்துடலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சக்கியமங்கலம் ஊருக்கு தெற்கால ஒரு பணம் கிடக்குது, இன்னும் கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு ஒரு யோசனை. என்ன சொல்லு? செல்லாயி ஓடி போனதுக்கும் உங்கள் அம்மா செத்ததுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குண்ணே. இதை நம்ம கண்டுபிடிக்கிறத விட போலீஸ்காரன் சொல்லிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைண்ணே, இது சீக்கிரம் முடிஞ்சிடும்ண்ணே. மாப்பிள்ள கூட பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கானே, அவர் கூட சொல்லிடுங்க, முடிஞ்சிடும். அப்படிங்கிற மாப்பிள்ள எங்க இருக்க? அப்படியா, வீட்டு வரைக்கும் வரையா? வா. என்ன மாமா கூப்பிட்டுருந்தீங்க? ஆமாம் மாப்பிள்ள, ஒரு விஷயமா கூட பேசணும். என்னாச்சு மாமா? ஊரில் 2 பேர்த்த காணோம். ஒரு மர்டர் வேறு நடந்திருக்குது. லோக்கல் ஸ்டேஷனில்
சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. லோக்கல் ஸ்டேஷனை நான் நம்புறதா இல்லை. அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். என்ன ஏதுங்கிறது முதல்ல நீ தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட சொல்கிற. என்ன நான் சொல்கிறது சரி மாமா, இதுக்கு மேலே அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, சார் நான் விக்னேஸ்வரன் பேசுகிறேன். ஓகே சார், மற்ற நேரில் பேசுவோம். சரி மாமா, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்போ நான் கிளம்புறேன். உன்னோட பார்த்து சீக்கிரம் கண்டுபிடிச்சு. நாய் குலைக்கிற மாதிரி சவுண்டு இருக்குதே, யாரையுமே காணாமே. யாரா யாரு? யாரையுமே காணாமே. எவனா சொல்லிருந்தா வந்துருங்கடா. என்கிட்ட உங்கள் வேலையை காட்டாதீங்க. யாரா அது? யாரையுமே காணாமே. டிரைவர் வண்டி விடு, டிரைவர் வண்டி விடு. ஹலோ கின்ஸ், எங்கேயா இருக்க? லாட்ஜ் ரைடுக்கு வந்திருக்கிறேன். சொல்லு, என்ன விஷயம்? மோகனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னையாச்சு? எவனோ கழுத்து நெரிச்சு கொண்டிருக்கிறான். தேவையில்லாம ஏன் பயப்படுற? எல்லாம் நான் பாத்துக்கிற விடு. கின்ஸ், இது வேற யாரோட வேலையே கிடையாது, செல்லாயி குமரேசனோட வேலையா தான் இருக்கும். என்னையா உளறிட்டு இருக்கிற? விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன் நீ. அப்படி என்ன நடந்துச்சு? காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? டிரைவர் வண்டி நிறுத்தியா? யாருக்கு சும்மா கும்பன்னு தான் இருக்கா? தனியா வேற உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? கூட்டமா வந்தாலே பசங்க விட மாட்டானுங்க, தனியா வேற உட்காந்துருக்காளே. போய் பார்த்துடலாம் என்னான்ட்டு. பைய போலாம், பகுதியில் போறா. பொண்ணு, ஒன்னதான். டிரைவர் வண்டி விடு, டிரைவர் வண்டி விடு, டிரைவர். அதனால தான் சொல்றேன், நான் தவசிக்கு போனை போட்டு நம்ம இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ மூர்த்திக்கு போனை போட்டு உடனே நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடு. கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். மூர்த்தி இல்லையா? ஐயா வெளியே போயிருக்காருங்கய்யா. அப்படியா? என்னன்னு தெரியலையா, ஐயா நேற்று வந்து ஒரே டென்ஷனாக இருக்காரு. சரி. அவரோட ஃப்ரெண்டு யாரா இறந்து போயிட்டாங்கன்னா ஒரே கவலையாக வர இருந்தாருங்கய்யா. நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரே தண்ணியா. காலையில் பார்த்தா அவர் ஃப்ரெண்டை கொலை பண்ணவங்கள பழி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வாட்டி கிளம்பி போயிட்டாருங்கய்யா. மூர்த்தி வந்தாருன்னா இன்ஸ்பெக்டர் பசுபதி ஃபோன் பண்ணாருன்னு சொல்லு, உடனே வந்து பார்க்க சொல்லு.
திடீர்னு மக்கர் பண்ணது. சரி கழட்டி பார்த்துருவோம். அவசர வேலைக்கு போகும்போதே வண்டி மக்கர் பண்ணிட்டு திடீர்னு எங்கேயோ கிளம்புனா சீக்கிரம் போக முடியறதில்ல. ரேடியேட்டர் பாய்லர் ஆகல, ஒயரெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஹலோ தவசி, நீ எங்க இருக்க? வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆகி பேச்சுக்குமாரு, என்ன பண்றேன்னு தெரியல. வேற எங்கேயும் போயிடாத, நீ அங்கேயே இரு. ஒரு மெக்கானிக் அனுப்பி வைக்கிறேன். வண்டி எடுத்துட்டு நேரா நம்ம இடத்துக்கு வந்துடுறேன் குமார். பாட்டில் மோகன் செத்துட்டா மட்டும் பயந்துடுவோமா? இப்ப நான் வந்து இப்ப என்கிட்ட காட்டு. வா வெளியே, வா வா வெளியே வா, நான் பாக்குறேன். வா என்கிட்ட காட்டு, வா. என்ன பாட்டில் முடி ஓப்பன் ஆக மாட்டேது? நான் உன்னை பார்க்காம போக மாட்டேன். வா 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 வெளியே வா. உனக்காக நான் இங்கேயே தான் காத்துக்கிட்டேன். வாசலே உட்காந்துருப்பேன். வா வெளியே, உனக்காக காத்துருக்கேன். வா வெளியே வா. நீயா நானான்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் பண்ணிடாத. ஏதும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இது மூர்த்தியோட வாட்சியாச்சே. என்னடா வண்டி விழுந்து கிடக்குது? எவன் தள்ளி விட்டான்? எவனையும் காணா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம்.
சாரி இன்ஸு, மாலை போட்டிருக்கிற, தெரியாம தண்ணி அடிச்சிட்டேன், மன்னிச்சு. அதை பத்தி என்ன, பரவாயில்ல குடி. என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இன்ஸு. என்ன? 5 பேர் சேர்ந்து உட்காந்து எவ்வளவு ஜாலியா தண்ணி அடிச்சிருப்போம். ஆமா, இன்னைக்கு 2 பேர் இல்ல, போயிட்டானுங்க மேல. அந்த வருத்தம் எனக்கு மட்டும் இல்லையா? அவங்க நேரமா என்னம்மா ஆவி தூக்கிடுச்சு. ஆவி இல்ல, ஒண்ணும் இல்ல, பேயும் இல்ல, பெசாதும் இல்ல. நீ ஏன் பயப்படுற? தேவையில்லாம 2 பேரும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க. அவன் எதுக்கு தண்ணி அடிச்சுட்டு அங்க போனா? கரெக்ட். இப்ப கூட அங்க போய் பார்த்துட்டு வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேயும் இல்ல, பெசாதும் இல்ல, நீ நானும் தான் பேய். அதான் நானும் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். ஆவியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எல்லாம் கட்டுக்கதை. உனக்கு என்ன தவசு, நீ அசால்ட்டா சொல்லிடுவ. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார், சரிங்க சார், வந்துடுறேங்க சார். ஓகேங்க, ஓகேங்க சார், கண்டிப்பாக சார், இப்போ வரேங்க சார். யார் இன்சு போன்ல? அது ஆவி பங்களால கொலை நடக்குது இல்ல, அதை விசாரணைக்காக மேலதிகாரி வரானாமா. சரி, அவன் வேற நம்மளை வந்து என்ன கிண்ட போறானா தெரியல. என்ன பெரிய தலைவலியா இருக்கு. ஐயோ, இது வேறயா? இதான் அந்த பங்களாவா? ஆமாம் சார். சரி, உள்ள போய் சர்ச் பண்ணு. ஓகே சார். ஊரை சுற்றி ஒரே காட்டு பகுதியாக இருக்கு. இந்த பங்களால இது மட்டும்தான் நடந்திருக்குமா? இல்லையே. இங்க வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், ஃபுல்லாக தேடி பார்த்தோம், எந்த எவிடன்ஸும் கிடையாது. இங்க மர்டர் ஆன பாடியை எந்த இடத்துல பார்த்தீங்க? அதோ தெரியுது, அந்த மரம் தான் சார். எது அந்த மரமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். குமார், மோகனும் செத்துட்டான், நம்ம மூர்த்தியும் செத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறது குமார்? ஊருக்குள்ளே எல்லாம் ஆவி அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. குமார், இதுக்கெல்லாம் என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணி ஆகணும். எனக்கு பாதுகாப்பு நீ தான், எனக்கு புரிஞ்சுதா? நம்மளை சுற்றி ஏதோ ஒரு மர்மம் நடக்குது, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சார், இவன் தான் சார். நீ தான் அந்த பங்களாவை மெயின்டைன் பண்ணுறியா? ஆமாம் சார். உன் பேர்? மூர்த்தி சார். ஓ, இவனை தூக்கி உள்ள போடுங்க. ஐயா ஐயா ஐயா, நான் எதுவும் தப்பு பண்ணலைங்க ஐயா. ஐயா என்ன எதுக்கு ஐயா? சட்டை சட்டை ஐயா ஐயா விடுங்க ஐயா. நான் ஒன்றும் தப்பு பண்ணலைங்க ஐயா. ஐயா செத்து போனவங்க எல்லாருமே இந்த ஊர்ல பெரும் புள்ளிங்க. அவங்களுக்கு எதிரிங்க யாருன்னு விசாரிச்சு பார்க்கும்போது அப்படி யாரும் கிடையாது. அப்ப யாரா இருக்கும்? சார், இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சார். செத்து போனவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு தான். அதான் நானும் யோசிக்கிறேன். ஆமா, உங்ககிட்ட அந்த 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்டிருந்தேன், என்னாச்சு? ரெடியா இருக்கு சார். சார், இவர் பேர் மூர்த்தி,
குடிபோதையில் இறந்துருக்காருங்க சார். ரெண்டாவது மோகனுங்க சார், இவர் தண்ணியில் மூச்சு தண்ணீர் இறந்துருக்காருங்க சார். இதில் இன்னொரு மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா சார், இவங்க 2 பேர் இறந்தது 4 டிஃப்ரெண்டில் தாங்க சார் நடந்திருக்கு. ஊருக்குள்ளே விசாரித்து பார்த்ததில் சில பேர் வந்து பேய் அடித்து இறந்ததாக சொல்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கொலைன்னு சொல்கிறாங்க சார். இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் எனக்கு கிடச்சிருக்குங்க சார். அந்த கராத்தா குமாரை நான் சந்திக்கணும், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இதான் அவன் வீடா? ஆமாம் சார். இன்னைக்கு பேப்பரில் ஒன்றும் சுவாரஸ்யமான செய்தி ஒன்றுமே இல்லையே. யார் இது? யார் சார் நீங்கள்? போலீஸ், சின்ன என்கொயரி. உட்காருங்க சார். சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் என்ன? கராத்தே குமார் சார். ஊருக்குள்ள 2 மர்டர் நடந்திருக்கு. இது விஷயமா என்ன ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, அதனால ஊருக்குள்ள இருக்க எல்லா பெரிய மனுஷங்கிட்டையும் நான் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சரிங்க சார். இது விஷயமா தேவைப்படுறதுனால உங்களையும் நான் விசாரிக்க வந்திருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ, கிளம்புறேன். நீங்கள் ஆஃபீஸில் இருங்க. ஓகே சார். என்ன இன்ஸு? இவனை விட கும்பல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நீ கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன ஓகேவா? இன்னும் மறுபடியும் வரான் சார். சொல்லுங்கள் சார். ஏற்கனவே தெரியும் போல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ் போல? இதோ கிளம்புறேன் சார். வண்டி எடு. கனவா? என்ன குமார், நீங்க எப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்ட? பிறகு யார் எனக்கு ஆறுதல் சொல்றது? ஏன் குமார், கண்டது கனவு தானே குமார், ஒன்றும் பழிக்காது குமார். உன் பாட்டுக்கு தைரியமா இரு, நான் சொல்றேன்ல. கண்டது கனவுனாலும் பகல் கனவா கண்டுட்டேன், அதான் பழிச்சிருமோன்னு பயமா இருக்கு. பகல் கனவு தானே, அது ஒரு விஷயமே இல்லை, விடு. நம்ம இன்சு பசுபதி சபரிமலை போயிருக்கிறான், வந்த உடனே எல்லா விஷயத்தையும் ஒரு வருஷம் பண்ணிடலாம், நீ பயப்படாத. சரணமையப்பா சாமி, சரணமையப்பா. சரணமையப்பா. சாமி, சாமியே சரணமையப்பா,
சாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். சங்கிலிக்கருப்பா காப்பாத்து, கருப்பா கருப்பா கருப்பா, சங்கிலிக்கருப்பா காப்பாத்து, சங்கிலிக்கருப்பா என்னை காப்பாத்து. கருப்பண்ணசாமி, நீதான் என்னை காப்பாற்றணும். மௌனமா இருக்காது குமார், எதையும் ஒன்று சொல்லு. என்ன சொல்ற? நம்ம கூட இருந்தவங்க யாரும் உயிரோடு இல்லை, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம். ஒன்று என் உயிரை நீ காப்பாற்றணும், உன் உயிரை நான் காப்பாற்றணும். என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது, உடனே ஒரு முடிவெடு. ஏன் தவசி டென்ஷன் ஆகுற? கொடைக்கானல் இருக்கிற நம்ம எஸ்டேட்டுக்கு போகலாம், அங்கே வந்து எவன் என்ன பண்ணான்னு பார்ப்போம். போயிடுவோம் தவசி. நீ என்ன சொல்ற நான் கேட்குறேன். என் உயிரை நீ காப்பாற்று, வா போகலாம். கிளம்பு, வண்டியில் ஏறு. என்ன தவசி, வண்டி மலை ஏறிக்கிட்டு இருக்கு, தூங்காம வர? ஏதோ ஒரு விஷயத்துல மாட்ட போறோம்னு என்னையே என் மனசு பயமுறுத்துது. இப்போ வந்திருக்கிற போலீஸ் அதிகாரியே ரொம்ப நோண்டி நொங்கெடுக்கிறாராமா. அதுலேயும் நம்ம தமிழ்நாடு போலீஸை சொல்லவே வேண்டாம்.
நாம் அதில் எங்கேயோ மாட்டிக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு. இப்படியே எதுக்கிறதாலும் பயந்துக்கிட்டே இரு. தவசி, நீ எதுக்குமே பயப்படாத. தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை விட மாட்டேன். பேசாம தூங்கு 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 தவசி. ஓ, இந்த மரம் தானே? இன்ஸ்பெக்டர் பசுபதி எதுக்கு இந்த மரத்தில் வந்து சாகணும்? ஏற்கனவே நடந்த மர்டரும் மரத்தில் தான் நடந்திருக்கு. சம்திங் ராங். பாப்பா, வாழ்க்கையில் உன்னை மறக்கவே மாட்டேன். கொடைக்கானல வந்ததுக்கு அப்புறம் தான் குமார அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது எனக்கு. அப்படியே நீ எனக்கு தெய்வம் குமார. உன்னை நான் மறந்தா நான் மனசனே இல்லை. சரி 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 போதும். சல்யூட் அடிக்கிறேன் உனக்கு. தவசி, நீ பொய் சொல்ற தவசி. நீ சொன்னாலும் உன் மனசு காட்டி கொடுக்கு தவசி. நீ பயப்படுற. வாழ்க்கையில பயம் இருக்க வேண்டியதான், ஆனா வாழ்க்கையே பயமா இருக்கக்கூடாது தவசி. நான் பயப்படுறேங்கிறேன். ஆமா, நான் பயப்படுறேன்னு சொல்றேன். ஆமா ஆமா தவசி. எனக்கு பயப்படுறேன்னு சொல்றேன் குமாரு. நான் பயப்படல குமாரு. சரி விடு, நான் பயந்ததாவே வச்சுக்க. என்ன நீ காப்பாற்ற மாட்டியா? கட்டாயம் காப்பாத்துறேன். இந்த தவசிக்கு நான் இருக்கேன், புரிஞ்சுக்கோ. கட்டாயம் காப்பாற்றணும். சரி வா போலாம். வா போலாம். வா வா வா. ஜரிக்கி நான் தூக்கிட்டு வரட்டுமா? நீ கரெக்டா நட. எனக்கு ஜரிக்கின்னு தான் தூர மாட்டேங்கிற குமாரு. உன்னையாவது அந்த தூரில் தூக்கிட்டு போறேன் குமாரு. வளராத வண்டியில ஏறு. கடவுள் மாதிரி. வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. உட்காரு, நான் வண்டி எடுக்கிறேன். நீ உட்காரு உட்காரு. சொல்றத கேளு தவசி. சோறு ஆட தினமும் தினமும் பாரு. மப்பு கற்பை கூட கற்பை போல எண்ணுவேன் பாரு. தவசிக்கு மப்பு ஜாஸ்தி ஆச்சு. முதல்ல ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கணும். ஏய், வண்டி நிறுத்துறா. சார், இவனுக்கு 2 தாங்க சார் நீங்கள் கேட்டால. வணக்கம் சார். உன் பேர் என்னடா? மணி சார். உன் பேர்? கண்ணே சார். உங்க கூட அந்த 3 பேர் சுத்திட்டு இருப்பாங்களாமே, அவங்க எங்க? அவங்க வேலைக்கு போயிருக்காங்க சார். அதில் ஒரு பையனை காணோன்னு வேற ஊருக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், என் ஃப்ரெண்டு தான் சார் குமரேசன். நாங்களும் அவனை தேடிட்டு தான் சார் இருக்கோம். 2 மாதமாக ஆளாக்கானோம் சார். நாங்கள் பார்க்காத ஊரில் தேடாத இடம்ல சார், எல்லா இடத்தையும் தேடி தான் சார் இருக்கோம். இன்னும் கிடைச்ச பாடு இல்லை சார். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் சார். ஓஹோ, அந்த பொண்ணு பேர் என்ன? செல்லாய் சார். அவங்கள பற்றி தகவல் தெரிஞ்சா நீ என்கிட்ட வந்து சொல்லணும், புரியுதா? சரி சார், கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் சார். இது விஷயமா ஒரு சில என்கொயரி இருக்கு, நீ ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும். வந்துடுறேன் சார். அப்போ நீங்கள் 2 பேரும் கிளம்பலாம் சார். வரோம் சார். வரங்கய்யா. ஏன் தவசி கொடைக்கானல் வந்ததுலேருந்து ஒரே டென்ஷனாகவே இருக்கிற? சொல்லு. இந்த புதுசாக வந்திருக்கிற போலீஸை நினைச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுவேனா ஏது பண்ணுவேனா எனக்கு ஒன்றும் தெரியல. அதான் கொஞ்சம் சிந்தனையிலேயே இருக்கிறேன் நான். எதுக்கு தவசி பயப்படுற? நீ மட்டுமா தப்பு பண்ண? நானும் தான் தப்பு பண்ணேன். என்னதான் இருந்தாலும் நம்ம கூட இருந்தவங்க 3 பேர் செத்து போயிட்டாங்களப்பா. அதை நினைச்சா தான் மனசு கஷ்டமாக இருக்குது.
எதுக்கு கவலைப்படுற தவசி? நான் இருக்கிறேன் தவசி. நான் விட்டுருவேன் உன்ன. உன்னுடைய தைரியத்தில் தான் நான் உட்கார்ந்துருக்கிறேங்க. என்ன நான் சொல்றது? அதான் நம்ம கொடைக்கானல் எதுக்காக வந்திருக்கிறோம்? எல்லா கவலையும் மறக்கணும். உன்னை கூட்டு போகும்போது சும்மா கும்முன்னு கூட்டு போறேன். நீ எதை பத்தியுமே கவலைப்படாத தவசி. ஒரு நிமிஷம். ஓகே, போயிட்டு வா. பயப்படாம போ. எதை பத்தியும் நினைக்காம போயிட்டு வா. இவனுக்கு தைரியம் சொல்றோம், ஆனா நம்ம மனசே பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. எல்லாம் அவன் இருக்கிறான். பச்சை கலர் ஜர்க்கின் போட்டு கருப்பா ஒருத்தர் பண்ணாரா? இந்த வழியா தானா? தவசி ஐயோ தவசி தவசி நீ எங்க இருக்க? தவசி சார் நான் ஸ்பாட்டை நெருங்கிட்டேங்க சார். We'll catch soon. Come on. தவசி தவசி எங்க போயிருப்பா? எங்க போய் பார்க்கறது? தவசி தவசி ஆளை காணமே. டிரைவர் வரதுக்கு லேட் ஆகும், இங்கேயே வெயிட் பண்ணு. சிகரெட் தம்பி, மேட்ச் பாக்ஸ். இது அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கு. ஐயோ என்ன விட்டு என்ன விட்டு விட்டு ஐயோ ஐயோ என்ன விட்டு 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 என்ன விட்டு ஐயோ 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 இந்த பக்கம் ஏதாவது புதுசா ஆள் நடமாட்டம் இருக்கா? ஒருத்தர் ஓடினார் சார், அதுக்கு பின்னாடி ஒருத்தர் விரட்டிட்டே போனார் சார். அவனா தான் இருக்கும். ஓகேப்பா. தவசி தவசி எங்க போனா? சார் இந்த இடத்துல நிறைய சூசைட்கள் நடந்திருக்கு சார். ஓஹோ, இன்னும் ரொம்ப தூரம் இறங்கி போகணும் போது. இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா? சார் எனக்கு என்னமோ இந்த பக்கம் தான் சத்தம் அதிகமாக கேட்குதுங்க சார். இந்த பக்கமே போகலாங்க சார். போகலாம். தவசி 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 எங்க இருக்கு? ஐயோ 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 குமார் குமார் காப்பாத்து குமார். குமார் 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 காப்பாத்து 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 குமார் காப்பாத்து. ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ ஐயோ இங்க ஒரு சத்தம் கேக்குதுல, உங்களுக்கு கேக்குதா? ஆமாங்க சார், எனக்கும் கேட்குங்க சார். சீக்கிரம் வாங்க. தவசி 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 நீ எங்க இருக்க? ஐயோ சீக்கிரம் come on fast. Oh!
தபசி 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 என்னாச்சு? தபசி என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? ஐயோ 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 தபசிக்கு என்னாச்சு? தபசி 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 ஐயோ 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 தபசி ஐயோ தபசி 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 மூச்சு போச்சு இல்லாமல் இருக்கானே. சார் நம்ம தேடிட்டு இருந்த அக்யூஸ் அதான் அவன் தான் சார். இப்படி அவனை கோ. நான் எந்த தப்பு பண்ணல. நான் தப்பு பண்ணல. நானும் தவசியும் கொடைக்கானல் வந்தோம். ஆனா தவசிக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீயும் தவசியும் எதுக்காகடா இங்க வந்தீங்க? சார் கேக்குறேன் சொல்றா. சார் அது சார் அது சார் இருங்க சார் அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க அடிக்காதீங்க சார். அவன் எங்கடா? சார் தவசி அங்க 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 கிடக்கான் சார். காட்றா. வாங்க சார் வாங்க வாங்க சார். தவசிக்கு என்னமோ ஆயிடுச்சு சார். சார் சார் நானும் தவசியும் கொடைக்கானல் வந்தோம் சார். நாங்கள் எதுவும் தப்பு பண்ணல சார். அவனை இங்க கொண்டு வா. சார் இந்த மாதிரிலாம் கேட்டால் சரி வர மாட்டான். நீங்கள் கேளுங்க சார். சார் இங்கேயே புதைச்சிருவேன். உண்மையை சார் சொல்கிறேன் சார். நான் சொல்கிறேன் சார். புதை கேட்டா உண்மையை சொல்றியா? இல்லை சார் சொல்றேன். ஐயோ இல்லை சார். சொல்கிறேன் சார். சொல்கிறேன் சார். சொல்லு. முதல்ல செல்லாயியை நான் குளத்தங்கரையில் தான் பார்த்தேன். இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களை தொட்டிருக்கிறேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு ஏற்படாத ஒரு மோகம் நான் செல்லாயியை தொட்டவுடனே எனக்கு ஏற்பட்டுச்சு. அவன் கோவத்தில் என் கையை தட்டி விட்டு போனான். அதுக்கப்புறமா நான் அவளை பஸ்ஸில் சந்தித்தேன். அவள் தோழியோடு வந்திருந்தா. என்னை வெறுப்பாகவே பார்த்துக்கிட்டு இருந்தா. இருந்தாலும் எனக்கு அவள் மேலே உள்ள மோகம் தீரவே இல்லை. ஒரு நாள் நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு பையன் கூட வந்தா. அப்போ எனக்கு தெரியல அவன் அவளுடைய லவ்வரன்ட்டு. நான் நண்பர்களோடு சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியாக வந்தா. போய் அவளை வம்பு கிழுத்தேன். அன்னைக்கு என் ஆசையை தீர்த்துக்கணுன்ட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்தேன். அவள் கோவத்தில் என்னை தள்ளி விட்டு போயிட்டான். போனவ கொஞ்ச நேரத்தில் அவள் லவ்வரை கூட்டிகிட்டு வந்திருந்தா. அப்போ நாங்கள்லாம் தண்ணி அடித்து எல்லோரும் மட்டையாயிட்டோம். வந்தவன் எல்லாரையும் பிடிச்சி அடித்து போட்டு எங்களை தள்ளி விட்டு கடைசியாக மூர்த்தியுடைய சட்டையை பிடிச்சி அவமானப்படுத்திட்டு போயிட்டான். இதை நாங்கள் மறந்தாலும் மூர்த்தி வந்து மறக்கவே இல்லை. மூர்த்தி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அதுக்கப்புறமா மூர்த்தி அவனை விடக்கூடாது, அவனை தூக்கணும்னு முடிவு பண்ணான். இதையே எனக்கும் நான் சாதகமாக்கிக்கிட்டேன். அவனை தேடி நாங்கள் அலைஞ்சோம். கடைசி அவன் வீட்டுக்கே போனோம். வீட்டில் அவன் கிடைக்கல. அவன் தினமும் சுற்றுற பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தோம். அங்கேயும் அவன் எங்கள் கண்ணில் சிக்கலை. அப்புறமா அவனுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் நாங்கள் விசாரித்தோம். அவனை பற்றி சரியான பதில் இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது செல்லாயும் குமரேசனும் ஊரை விட்டு ஓடுறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறமாவும் நம்ம செல்லாயை விட்டோம்னா சரியான சந்தர்ப்பம் கிடைக்காதுன்ட்டு தூக்குன செல்லாயை. ஆடினா என்னடி கத்திக்கிட்டு இருக்கிற? அவனே அடி வாங்கி படுத்து கிடக்குறான். குமரேசன் எங்க காப்பாத்தி போறான். இனிமே நான் தாண்டி உனக்கு எல்லாமே. ஆடி போடா வண்டிய.
என்ன இன்னும் அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்கு? ஹலோ நான் குமார் பேசுறேன். சொல்லுப்பா. அவன் கிடைச்சிட்டான். அவங்க கிடைச்சிட்டாங்களா? என்னது நம்ம இடத்து தூக்கி வந்துருக்கீங்களா? இந்த நான் வந்துருக்கேன்டா. கிடைச்சனா? ஏய் சட்டு போட்டு ஓடியே மேல வந்துடுறேனே. இதோ வாங்க. நே இன்னைக்கு அவங்கள விட்டுறக்கூடாதுண்ணே. 2ல் 1 பார்த்துருவோம்ண்ணே. ஏய் வா 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 வண்டி வந்துச்சு. வா 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 ஏமா வா. ஏய் ஆ டிரைவர் வண்டி நிறுத்து. ஏய் இறங்கடிக்கல. நான் கீழே வரேன். யாருமே உன்னை காப்பாற்ற முடியாது. காப்பாத்துறது வைக்கிறது எல்லாமே நான் தான். சும்மா சினுங்காத. ஏய் சும்மா வந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு நல்லது. ஏய் நீ அங்க போ. ஏய் ஏய் தூக்குடா அவனை. யாரு மேல கை வச்சிட்டு போறீங்க? யாரும் நினைச்சிட்டு இருக்காரு. ஏய் தூக்குடா அவனை. போட்டு குத்து. சாத்திய. சொல்லுங்க. சாத்திரடா கேக்க. என்ன ஒண்ணும் பண்ணிராத. என்ன ஒண்ணும் பண்ணிராத. ஏண்டி என்ன விட்டு. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து விட்டுவனா உன்னை? என்ன விட்டு. கத்து நல்லா கத்து. எத்தனை தடவை பின்னாடி சுத்தி வந்திருப்பேன். நீ என்னடா ஆளை வச்சு அடிச்சு என்னையே அவமானப்படுத்துற? அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவனா? எந்திரினா விடு. என்ன விடு. என்ன விடு. எந்திரா. 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 தூக்குடா அவனை. என்னது இது? ஐயோ ரத்தம். எங்க இருந்து? ஐயோ தலையிலிருந்து ரத்தம். ஐயோ ஐயோ ஏய் 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 செத்துட்டா போல இருக்கு. என்ன பண்ணலாம்? தண்டியா பசுமதி மாது தூக்கிட்டு வா. தூக்கிட்டு வா. செல்லாயி தான் செத்துட்டான்னு நினைச்சேன். கடைசியில் வந்து பார்த்தா குமரேசனையும் கொண்டுட்டாங்க நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து. இன்னும் நேரம் ஆகிக்கிட்டே போனா நாங்கள் மாட்டிக்குவோம் நினச்சி அந்த பாடியை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு கிளம்பலாம். கச்சிதமா வேலையை முடிச்சு வந்துருங்க. தவசி வா நம்ம போலாம். சீக்கிரம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்ட்டு பணத்தை நாங்கள் வண்டியிலேயே வச்சுக்கிட்டு பல மணி நேரமாக நாங்கள் சுற்றி வந்தோம்.
ஊருக்கு வெளியே 16 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஆலமரத்துக்கு அடியில் அந்த பாடியை நாங்கள் புதைச்சோம். செஞ்சிருக்கிற காரியம் பெரிய காரியம் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப எல்லாரும் ஜாலியா இருங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருப்போம். செல்லாயும் குமரேசனை கொண்டு புதைச்சிட்டு நாங்கள் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஊருக்குள்ள நாங்கள் சுத்திக்கிட்டு இருந்தோம். மாப்பிள சொல்லு மாப்பிள, நீயே சொல்லு மாப்பிள, சொல்லு மாப்பிள நீயே. பசங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து என்கிட்டயே நண்பனை காணா கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்றானு. இது என்னப்பா கூத்து? பொண்ணோட தாத்தா வந்து எங்கட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுன்னு எங்கிட்டயே சொல்றான்ப்பா. பார்த்துப்பா, செத்து போனவங்க 2 பேரும் நேரில் வந்து எங்களை கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லி ஓன்ட்டையே கம்ப்ளைண்ட் கொடுத்துட போறானுங்க. செல்லாயும் குமரேசனும் செத்த விஷயத்தை மூடி மறைச்சலாம் நினைச்சோம் சார், ஆனால் முடியல சார். செல்லாயும் குமரேசனும் செத்துட்டாங்கன்னு தெரியாம அவங்க அம்மாவும் தாத்தாவும் வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு நினச்சி ஊர் பிரசிடென்ட்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஊர் தலைவரும் லெட்டரை படித்து பார்த்துட்டு இந்த விஷயத்தை நீ நான் பார்த்துக்கிறேன், உன் பொண்ணை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்ட்டு கிளம்புனாரு. தவசி கொஞ்சம் நெல்லு. ஊர் பிரசிடென்ட் கிளம்பின உடனே நான் இன்ஸ்பெக்டர் பசுபதிக்கு ஃபோன் பண்ணேன். நானும் பசுபதியும் ஒரு முடிவு எடுத்தோம். இனி செல்லாயி அம்மாவையும் விட்டு வச்சோம்னா நமக்கு ஆபத்துன்னு முடிவு பண்ணேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன விட்டு என்ன விட்டு என்ன ஒண்ணு பண்ணிராத, என்ன ஒண்ணு பண்ணிராத, என்ன ஒண்ணு பண்ணிராத. அதுக்கப்புறமா செல்லாயும் குமரேசனும் ஆவியா வந்து மோகனை கொன்னுச்சு. இன்ஸ்பெக்டர், என்னையா நடக்குது இங்க? நம்ம கூட இருக்கிறவன்ல ஒருத்தன் காலி ஆயிட்டான், அடுத்து நீயா நானான்னு கூட தெரியல. நீ என்னடானா உட்காந்து சுகமா தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்குற. யோ, என்னையா பேசுற? வாயை கழுவிய முதல்ல. அவன் விதி வந்தது போயிட்டான், அதுக்கு நாம என்னையா பண்ண முடியும்? நீ நினைக்கிற ரொம்ப தப்பு தவசி.
அவ சாதாரணமா சாகல. நாம 2 பேரை காலி பண்ணோமே, அவங்களுடைய ஆவிதான் அடிச்சிருக்கு. தெரியுமோ உனக்கு என்ன நான் சொல்றது? என்னங்கப்பா ஆவியாவது பாவியாவது என்ன இன்சு என்ன சொல்லுவேன் கேளு. அட நீ வேற உடைய அவன் மப்புல வளரிட்டு இருக்கிறான். இன்னும் 2 ரவுண்ட் அடிச்சானா நீயும் நானும் தான் சேர்ந்து கொலை பண்ணன்னு சொல்லுவான். என்ன நான் சொல்றது? உண்மைதான். சரி சரி பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். அடுத்து நீயா தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அவசர வேலை போல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. காரில் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு குளத்தாங்கரையில் உட்காந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பவும் எனக்கு அந்த பொண்ணு ஆசை விடலை. யாருன்னு போய் பார்க்கலான்ட்டு பக்கத்தில் நான் நெருங்கி போனேன். யாரா இருக்கும்? ஏ பொண்ணு! ஐயோ 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 செல்லாய்! ஐயோ அம்மா! என்னை விட்டு செல்லாய் செல்லாய் என்னை விட்டு! ஐயோ இல்லை காணோம்! செல்லாய் செல்லாய்! ஐயோ ஐயோ என்னை காப்பாத்து! ஏமா ஏப்பா! டிரைவர் டிரைவர் வண்டி எடு! டிரைவர் வண்டி எடு! டிரைவர் 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 வண்டி எடு! டிரைவர் நான் பார்த்த விஷயத்த பசுபதி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். செல்லாயும் குமரேசனும் ஆவியா மறுஜென்மம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். அவன் நம்பல. அடுத்து நம்ம 4 பேரை காலி பண்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவன் நான் சொன்ன விஷயத்த துளி கூட நம்பவே இல்லை. இவ்வளோ நடந்திருக்கா? ஆமா சார். ஓஹோ. அதுக்கப்புறமா மூர்த்தியை செல்லாயும் குமரேசன் சேர்த்து கொண்டுட்டாங்க. என் பேச்சை நம்பல பசுபதி. அவனையும் அந்த 2 பேரையும் சேர்த்து கொண்டுருச்சு சார். அதுக்கப்புறமா தான் நாங்கள் கொடைக்கானல் வந்து இறங்கணும். ஆனால் தவசி தான் அந்த பழைய நினப்புல இருந்து மீளவே இல்லை. கொடைக்கானலில் வந்தாவது சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தோம். தவசிக்கு அது நிரந்தரம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த பேய் வந்து தவசியை அடிச்சிருச்சு சார். தவசி 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 எந்த தவசி என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போயிருக்கீங்க சார். ப்ளீஸ் சார், அந்த பேய் என்னை கொன்றும் சார். என்ன அந்த பேய் கொன்றும் சார். ஒழுங்கு மரியாதை தவசியை போய் காட்டு சார். வா சார் நான் வரேன் சார். வரேன் சார். கூட்டு போங்க சார். பாருங்க சார் என் தவசி பாருங்க சார். ஐயோ 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 தவசி 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 எந்த தவசி? ஐயோ ஐயோ இது தவசி 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 பாருங்க சார். தவசி செத்து போயிட்டா சார். தவசி தவசி விட்டு போயிட்டீங்க தவசி. ஐயோ என் தவசி ஐயா. கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன். தவசி 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 சார். எங்கடா வாடா. சார் தவசியை கூட்டிட்டு போகலாம் சார். தூக்கிட்டு போகலாம் சார். தவசியை தூக்கிட்டு போகலாம் சார். தவசி தவசி டேய் ஒழுங்கா சொல்லு, தவசியும் மற்றவங்களையும் நீ தானே கொன்ன? இல்லை சார் இல்லை சார், நான் கொல்லல சார். இந்த தவசி நான் கொல்லுவேனா சார்? வாடா வாடா. என் தவசியை நான் கொல்லல சார். நான் தவசியும் 20 வருஷ நண்பர்கள் சார். கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கேன். அடி வாங்கியே சாவ போறேன். இது உண்மை சார். தவசி ஐயோ நீ செத்தது நான் காரணம் சொல்லிட்டாங்களே. ஐயோ தவசி தவசி தவசி
சார் நான் தவசி நான் கொல்லல ஏய், சார். சத்தம் போடாம வந்தா ஸ்டேஷன்ல கலியும் அது சோறும் கொண்டது கிடைக்கும். பேய் தான் சார். இல்லைன்னா இங்கே போயிச்சிருவேன் பாத்து. பொறுக்கி தானே அதில் வருமா ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட்டு இருக்கு. இல்ல சார் வாடா. இல்ல சார் நான் கொல்லல சார். வேற சார் 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 அந்த பேய் தான் சார் கொல்லுச்சு. வாடா. நான் கொல்லல சார். வாடா. சார் 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 வாடா. சார் நீங்களே சொல்லுங்க சார். வேற. சார் வேற. சார் 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 டிரைவர், சார், வண்டி எடு. நீங்களே சொல்லுங்க சார். நான் தவசியை கொல்லல சார். சார் நான் தவசியை நான் கொல்லல சார். இவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? இவங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகிறத விட இவங்ககிட்ட வந்து தப்பிச்சு பேசாமல் ஓடிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். டேய் 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 சார் சார் தம்பிக்கிறேன் சார். சார் புடி புடி அவன. ஏய் புடி அவன. புடி சார் வாங்க சார் வாங்க. டேய் நில்லுடா. டேய் போடா. நில்லுடா. டேய் டேய் தொலைச்சறடா நில்லுடா. டேய் நில்லுடா மாடா. ஏய் எங்க போனான்னு தெரியல. சார் அவன் எங்க போனாலும் விடக்கூடாதுங்க சார். நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சான் சார் அவன். டேய் புடி அவன. புடி விட்டுறாத. விட்டுறாத. வாங்கடா வாங்கடா ஏய் வாங்கடா 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 ஏய். வாங்கடா 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 ஏய் விட்டாத அவன. விட்டாத அவன. வா வா வா. வாங்கடா வாங்கடா வா. ஏய் விட்டாத அவன. ஏய் வா. வாங்கடா 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 ஏய் 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 வா வா. வா வா. வாடா தோண்டு. விடாத விடாத. ஏய் டேய் நீ ஏன் மாட்டிக்கோ. டேய் போடாத போடாத. ஏய் ஏய் போடாத. ஏய் மரியாதை நின்று. கையில மாட்ட செத்தடா நீ. ஏய் நில்றா. ஏய் மரியாதை நின்று. புடிங்க அவனை. இங்கே புதைச்சிருவோம். மாட்ட செத்தடா நீ. நிடா. அங்க போற மாதிரி சார் வழுக்கு மரம் சார். பார்த்து சார் வலிக்கிற போது சார். அங்க ஏறான் பாருங்க அவன். சார் அவன் இதுக்கு மேலே தான் சார் போயிட்டு இருக்கான். இது மேல ஏறினாலும் அவனை விடக்கூடாது சார். ஐயோ ச்சே, சரியான பழத்தில் தப்பிச்சாங்க சார். ஷட். இப்போ என்ன பண்றது? இந்த பக்கமாவே போலாமா? சார் இந்த வழியே போக முடியாதாட்டிருக்கு. வாங்க சார் வேற வழியை போய் பார்க்கலாம். சரி போலாம். ஐயோ
என்ன ஒன்று பண்ணிடாத, என்னை விட்டு, என்னை விட்டு, என்ன ஒன்று பண்ணிடாத, என்ன ஒன்று பண்ணிடாத, என்னை விட்டு, என்னை விட்டு, ஐயோ ஐயோ, என்னை விட்டு, என்ன ஒன்று பண்ணிடாத, ஒன்று பண்ணிடாத, ஒன்று பண்ணி, ஐயோ, பேய் பேய் பேய், ஐயோ ஐயோ, அது வந்து காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, சிலை சிலை, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, என்ன ஒன்றும் பண்ணிடாத, விட்டு சிலை சிலை, என்னை விட்டு, சிலை என்னை விட்டு, ஐயோ, என்னை விட்டு, என்னை விட்டு, என்னை மன்னிச்சிரு, ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம கூட வந்திருந்தானாச்சும் ஏதாவது களினாச்சும் தின்னுட்டு இருந்திருப்பான் சார். அவன் நேரம் உயிர் இங்கே போகணுன்ட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? அவன் விதி முடிஞ்சு போச்சுங்க சார்.